நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் மதனமென. Our respected correspondent and principal ma'am, lovable teachers and my dear friends, joining our program, I hope even will be beautiful. ஓட்டு மேல ஏறுவேன், பச்சரிசி தின்பேன், புழுங்கரிசி தின்பேன், கண்ணு தெரியல, காது கேட்கல, காலு சுடுது. Countries parliament name with you all. So now let's discuss about it. China National People Assembly, Australia Federal Parliament, Argentina National Congress, Bhutan Pasatju, Denmark Folketing, Nepal Rashtriya Panchayat, Algeria National People Assembly, Russia Duma and Federal Council, Britain Parliament, Afghanistan Shur, Libya General People Council, Japan Diet, Norway Starting, Greece Chamber of Deputies, South Africa Parliament, Colombia Congress, Oman Monarchy, Egypt People's Assembly, Spain Crotes, Cambodia National Assembly, Philippines Their Congress, Malaysia Majlis. Oh wait, we forgot about our country India. Srimati, do you know what is it? Yes, I know. It's Sansan. Thank you one and all for giving us this wonderful opportunity. Thank you. ஓடி விளையாடு பாப்பான்னு பாரதியார் சொல்றாரு, உட்கார்ந்து விளையாடு பாப்பான்னு பப்ஜி சொல்லுது. இதை கேட்டா மூளையும் செத்து போச்சு, மனுஷ பயிலும் கெட்டு போயிட்டான். நீங்க யார் சொல்றது கேட்க போறீங்க? பாரதியார் சொல்றதையா இல்ல பப்ஜி சொல்றதையா? நீங்க யார் சொல்றது கேட்க போறீங்க? பாரதியார் சொல்றதுதான் கேட்கணும். High Secondary School. Now we are going to tell about the different country currency names. The European currency is called euro. 1 euro equal to 91 rupees. Yen is followed by Japan. 1 yen equal to 55 paise. Do you know that the symbol of currency?
South Korea currency is won. 1 won equal to 61 paise. The Russian currency is called ruble. 1 ruble equal to 87 paise. Dinar is followed by Kuwait. 1 dinar equal to 247 rupees. The Swiss country currency is franc. 1 franc equal to 91 rupees. The British currency is pound sterling. 1 pound sterling equal to 109 rupees. The Mongolian currency name is Dargis. 1 Dargis equal to 40 rupees. Peso currency is followed by Philippine. 1 peso equal to 1 rupee 44 paise. This is baht currency followed by Thailand currency. 1 baht equal to 2 rupees 50 paise. Do you know the symbol of the currency? Yes, I know. Wow, very good. Our Indian currency symbol is called as rupees. Thank you. சார், உங்களை வீரபாண்டி கட்டபொம்மன் காண வருகிறார். அப்படியா? சேனலை அப்புறப்படுத்துங்க. வீரர்களை மறந்து கொள்ளுங்கள். நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? ஏது வெகு தூரம் வந்து விட்டீர்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அது கேட்ட நடத்த இல்லை உன்னிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்ற நாங்கள், நீ என் பேட்டிக்காரவில்லை. பேட்டி கொடுப்பவர்கள் நாங்கள் இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பு இன்னும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் இருந்தவை ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்து வைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். என்ன? எனக்கு எண்ணிக்கை தெரியாத அகப்பிடித்தவனை சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசிற்கு கீழரசாக திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் மட்டும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, கலைபடித்தாயா, கல்வி வாழ் உலகிற்கு கட்சி கலையம் சுமதாயா, அங்கே கொண்டு விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைகளை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை. அதிகார முத்திரையிட்டு உன்னை கையோடு அப்படியா? பலே, நீ அனுப்பினால் மிகவும் புத்திசாலி. என்னை அழைத்து வரும் நோக்கத்தோடு எவனும் தலை காட்டியதில்லை அந்த பக்கம். எங்களுடைய பெருமை தெரிந்தவன். ஆனால் இது போன்ற ஒரு கடிதத்தை இதுவரை எவனுக்கும் எழுத துணிவு பிறந்ததில்லை. எழுதிவிட்டதாக என் முன்னே கூறிய உன்னை இனியும் விட்டு வைப்பது என் குற்றம். துணிக்கிறது என் மீசை. அதை அடக்கு அடக்கு என்று நட்பினர் வந்து உறவுமுறை தடுக்கிறது. என்ன மீசை அமுக்கிறாயா? இடாகத்திற்கான அறிவுரை உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். எங்கே வருத்தோல் பார்ப்போம். மானம் மறுத்தோடு இல்லையா மறுத்தமிழனுக்கு? கதையில எலி ரவிக்கு கேட்டுச்சா சபையில? வீட்டுக்கு போனா அவ ஈச்சம்பாய கட்டிக்கிட்டு எதுக்காக வந்தாங்க? இடி இடியாப்ப பிழிஞ்சு காப்பி தண்ணிய கொடுத்து கப்பல் ஏத்தி விட்டுருவா. கடிச்ச பாக்குல பாக்கு கொடுக்காத பெரியாத்தா காரியாப்பட்டி வரைக்கும் நான் பெத்த மகளேன்னு வழியனப்ப வருவாளாம். இது என்னமோ உண்மைதான். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா? குடல் கூடுக்கு அலைதான், கொண்ட பூவுக்கு அலைதான். அலைய புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாரத்துக்கு மருந்து போட முடியுமா? வித்தாரக்கண்ணி வரவடிக்க போனாலாம், கத்தால முள்ளு கொத்தோட குத்து. ஊரே சிரிக்குதுன்னு பூனை பை பொடக்காலையில சிரிச்சுச்சான். பதம் கேட்டுச்சான், பன்னருவா சொகுசு கேட்டுச்சான். கேக்கும் எல்லாம் சொல்லுமா பள்ளி, கல்லியில விழுந்துச்சான் துள்ளி. வெந்து கெட்டது முருங்க, வேகாம கெட்டது அகத்தி. உழைச்சவன் கையில பொண்ணு, உழைக்காதவன் வாயில மண்ணு. அது சரி, குடலு கூடுக்கு அலைதான், கொண்ட பூவுக்கு அலைதான். கீழவட அவங்களோட ஓட்டவட, நாங்க சொன்னது இப்போ சொல்லவட. காட்சி 1 இடம் சூரியன் மற்றும் 9 கோள்களும் பூலோகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றனர். வாருங்கள், நம் குடும்ப உறுப்பினர்களை அனைவரும் நலமாக உள்ளீர்களா? அனைவரையும் ஒருங்கே காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் சூரிய பகவானே. எங்க நல்லா இருக்கிறது? உங்க பக்கத்துல இருக்கிறதால சூடு தாங்க முடியல. ஏதோ சுத்தி
பனிமூட்டமா இருக்கனால நல்லா இருக்கிறேன். இந்த பூமியில இருக்கிற மக்களை 4 மணிக்கு உச்சி எழுப்பி விட்டா ஒரு கேட்கல திட்ட மாட்டேங்கிறாங்க. நைட் எல்லாம் இன்ஸ்டா, ஷார்ட்சாட்டு, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் இந்த பைபிள் எல்லாம் எழுந்திருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கால மனுஷங்க எனக்கு விடுவில்லாம் பேர் வச்சு தசையாவே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க எனக்கு கண்டுக்கிறதே இல்லை. போப்பா, உங்களையாவது கொஞ்சம் மதிக்கிறாங்க. ஏன்பா புதன் உன்னோட பேர் வச்ச புதன்கிழமையா பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பார்த்து செவ்வாய் வெறுவாய்ன்னு சொல்றாங்க. அவங்க வாயிலேயே போடணும். இந்த பூமியை பாழாக்குனது போதாதுன்னு அவங்க வானத்துக்கு இருக்கான ஆராய்ச்சி பண்றதுக்கு என்கிட்ட மங்கல்யான் செயற்கைக்கோளை அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். என் ஏரியா உள்ள வராதுன்னா ஒரு போர்டு வைக்க போறேன். இருக்கிறதுலே பெரிய கோளான்னு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏராளமான துணைக்கோள் வச்சு நான் படுற பாடுக்கே. பூமியில் உள்ள மனுஷங்க எல்லாம் வேலைக்கு போகணும், பெத்தவளை கொண்டு போய் முதியோர் இடத்துல விடுறாங்க. என்னோட துணைக்கோளை கொண்டு போய் எந்த முதியோர் இடத்துல விடுறது நீங்களே சொல்லுங்க. இந்த வளையத்தை சுமந்துக்கிட்டு நான் படுற பாடுக்கே. ஐயோ, அதை சொல்லி மாறாது. இந்த பூமியில உள்ள மனுஷங்க நிலவை பார்த்துட்டா கதை சொல்றது என்ன, பாட்டு பாடுறது என்ன, கவிதை எழுதுறது என்ன, அப்பப்பா அந்த நிலவை போட்டு பாடா படுத்துறான். ஏன் என்கிட்ட 18 நிலா இருக்கு. அந்த நிலாவெல்லாம் அவங்க பார்க்கல. பார்த்திருந்தா ஒவ்வொரு நிலாவிலும் ஒவ்வொரு பாட்டியை கரைச்சு வடை சுட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை விட இந்த பூமியில உள்ள மனுஷங்க என்னதான் அதிகமா திட்டி தீக்கிறாங்க. 7ஆம் நாட்டு சனி நடக்குதுன்ட்டு என் மேலதான் படிய போறாங்க. அவனெல்லாம் பார்த்தாவே 18 நிலா வச்சிருக்கோம் உனக்கே எப்படி இருந்தா 27 நிலா வச்சிருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும். நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்த கிரகமா இருக்கிறனால இந்த மனுஷங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம். ஏய், யாருப்பா நீ? உனதான் அந்த ஃபேமிலில இருந்து நீக்கிட்டாங்களே, இங்க எங்க வந்தது? உனதான் பூமியில இருக்க மனிதர்கள்லாம் ஒரு கோளாவே ஏத்துக்கல. என் வழியில குறுக்கிடாத நீ என் கோல்கா குறுக தகுதியே இழந்துட்ட. போப்பா, இந்த பூமியில உள்ள மனுஷங்க என்ன கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னு பார்த்தா நான் ஒரு கோளே இல்லைன்னு சொல்றாங்க. இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது உன் பாதையில் தான் குறுக்கிடுகிறேன். ஆனா இந்த பூமியில உள்ள மனுஷங்க மற்றவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப இவங்களை எல்லாம் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லலாமா? நீ கோல்தானும் நிரூபிக்க உன்னோட பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு இருந்தா கொண்டு. அப்புறம் அந்த பர்த் சர்டிஃபிகேட் ஆதாரோட இணைச்சு இருந்தா மட்டும்தான் உன்னை ஒரு பிளானட் பை கன்சிடர் பண்ணுவோம். ஓகே சூரிய பகவானே. ஆமா, நீங்க எல்லாரும் பூமியில உள்ள மனுஷங்களை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. மனுஷங்களை சாக்குற பூமி எங்க காணோம்? எங்க சுத்திட்டு இருக்கோம் யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே. வணக்கம் மற்றும் குறுப்பு உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். தள்ளி போங்க, இருக்கிற நோய் நம்மளுக்கும் வட்டிக்க போகுது. உன்னோட சேர்ந்தவங்க தானே நாங்களும். நாங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கோம், நீ மட்டும் இப்படி நோஞ்சானா இருக்கிற. பாவம், இது என்ன செய்யும்? எல்லாம் பூமியில இருக்கவங்க செய்யற செயல் தானே. ஐயோ பாவம், ஐயோ பாவம். அந்த வேலையை இந்த மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோளால பாதிப்படைகிறேன்னு உங்களுக்கு தெரியாதா? பாவம் பண்ற மனுஷங்களுக்கு இடம் கொடுத்தவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நீங்க பாதிக்கப்படுறது இல்லாம இந்த மனுஷங்க எங்களையும் மாசுபடுத்துறாங்க. ஐயோ, நான் என்னப்பா செய்தேன்? எல்லாரும் என்னை இப்படி திட்டுறீங்களே. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? எல்லாரும் வாங்க, பூமியை காப்பாற்றணும். சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்க. யார் என்ன கூப்பிட்டாரு? யாருக்கு என்ன பிரச்சனை? பூமி கையில இருக்கிற பூமியில இருக்கிற மக்களை சரி பண்ணட்டா பூமியே சரி பண்ண மாட்டேங்குது. காட்சி 2, இடம் பூலோகம், பங்கு பெறுவர்கள் அப்பா மகன். வேலு இங்க வாடா. இன்னைக்கு போகி பண்டிகை, அதனால நம்ம வீட்டில் இருக்க பழைய பேப்பர், பாய், பிளாஸ்டிக் ஆவாது போகாது, வேணுங்கிறது வேணாங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து எரிடா. போக சாமானா நீங்க கூட தான். உங்களா என்ன செய்யறது? என்ன சொன்ன? ஒண்ணுமில்லப்பா, இதோ எடுத்துட்டு வரேன். மைண்ட் வாய்ஸ் நான் சத்தமா பேசிட்டேனோ? பாத்தீங்களாப்பா, ஒரு வீட்லயே இவ்வளவு குப்பை எரிக்கிறாங்க. அப்ப பூமி முழுக்க மனிதர்கள்லாம் எவ்வளவு குப்பை எரிப்பாங்க. ஆமா ஆமா, இதனால அவங்களுக்கு காத்து மாசுபடுதுன்னு தெரியாதா? நிகழ்ச்சி 2, இடம் சாலை.
நாக்கே மூடிச்சு முட்டுதே. இப்பவே கண்ணெல்லாம் கடுது. இந்த புகையும் சத்தத்தையும் தாங்க முடியலையே. பாவம் இந்த பூமி. நான் வேற இடத்துக்கு போய் வரீங்களா? நான் போறேன். நிகழ்ச்சி 3 இடம் பங்கு பெறுவர்கள் அம்மா மகள். கோல்டன் ஸ்பாரோ என் நெஞ்சில ஆரோ நீ இல்லாத லைஃப் ரொம்ப சாரோ மாஸ்டாப் சாரோ நம்ம பையன் தான் ஹீரோ சிங்கிங் டூயட் வேற. அப்பப்பா அடிக்கிற வெயில பார்த்தா ஆதார் கார்டில் இருக்க மூஞ்சி மாதிரி ஆயிரும் போல இருக்கு. சுகானா சுகானா எங்கம்மா இருக்க? அந்த ஏசியை கொஞ்சம் போடுமா சுகானா. வரேன். சொல்ற வேலைய உடனே செய்யறதில்ல. அம்மாக்கு வேற வேலையே இல்லை. இதை செய்ய அதை செய்யணும் வேலை சொல்லியே கொள்றாங்க. என்ன வேலை வாங்குறதே அவங்க வேலையா. வெளியில ஏதோ காத்தோட்டமா இருக்கும் போது ஏசி எதுக்கு? ஏசியில இருக்கிற குளோரோ ஃப்ளோரா கார்பன் ஓசோன் லேயரில் ஓட்ட விலை செய்யுது. நீங்களே பாத்தீங்களா? ஏசியில மட்டும் இல்ல, ஃப்ரிட்ஜில இருந்து வர சுழற்சியினால ஓசோன் லேயர் ஓட்டை காரணமாக இருக்கு. இதுக்கு மேல இங்க நிக்க முடியாது. வாங்க போயிடலாம். காட்சி 3 இடம் பூலோகம் பங்கு பெறுவர்கள் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். மக்களே இங்க வாருங்க. என்னப்பா அவங்க மொழியில பேசுப்பா. சரி சரி, அம்மா வாங்க, ஐயா வாங்க, எல்லாம் வாங்க. மக்களாகிய நீங்க செய்யற செயலால பூமி எவ்வளவு பாதிப்படையுது தெரியுமா? இதே மாதிரி அவங்க பூமாதேவி கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனித இனத்துக்கு தான் பாதிப்பு. இதே நிலைமை இடிச்சுதான் உங்க மனித இனமே அழிஞ்சு. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? கொஞ்சம் தள்ளி போ. தீபாவளி பொங்கல் கொண்டாட சொன்னா வெடிய வெடிக்கிறது என்ன, குப்பையை கொளுத்துறது என்ன? அந்த காலத்துல எல்லாம் இயற்கைக்கு பாதிப்படையாம கொண்டாடுவாங்க. இப்ப அப்படியா பண்றாங்க? அம்மா இப்படி பண்றீங்களேம்மா. மக்களாகிய நீங்க ஐம்பூதங்களையும் மாசுபடுத்தி விளைச்சலுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து உரம் தெளிச்சு மண்ணோட வளத்தை பாழாக்குறீங்க. தொழிற்சாலை கருவிகளை ஆற்றில் கலக்குறீங்க. பிசினஸ்ன்னு மண்ணுக்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பு உண்டாக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையாப்பா? நீங்க எல்லாம் இந்த பூமிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பூமி எவ்வளவு பச்சை பசேன்னு இருந்துச்சுமா? நீங்க எல்லாரும் மரத்தை வெட்டி நிலத்தை பிளாட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்புறம் வெயில் காலத்துக்கு நிழலுக்கும் ஒதுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க. ஒவ்வொருத்தரும் 5-10 பிளாட்டை வாங்கி போட்டுக்கிறாங்க. அதை கண்டுக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அங்க வெறும் கருவேல மரம் மட்டும் தாங்க வளர்ந்து கிடக்குது. அது பூமியில இருக்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சுக்குங்க. இந்த கதையை கேட்டா நல்லா வாங்கிட்டு இருக்கிறத பிடிங்கி நாராயண்ட கொடுத்த கதையா இருக்கு இந்த மனுஷ பேரோட செயலு. நீங்க எல்லாம் என்ன ஒரு கோலாவே ஏத்துக்காட்டியும் பரவாயில்ல. நான் சொல்றதை கேளுங்கப்பா. நிறைய மரங்களை நடுங்க. பூமியை வளமாக்குங்க. அதை நாசப்படுத்தாம இருக்கிறது உங்களோட கடமை தானே. எங்களோட தவறுகளை நாங்கள் உணர்ந்துட்டோம். பிளாஸ்டிக்கை ஒழிச்சிட்டு நீர்நில காற்ற மாசுபடாமல் தவிர்ப்போம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம், பூமியை காப்போம். இயற்கை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நமது அன்னை பூமியை காப்பது நமது கடமை. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள Who am I? I am a lotus. I am a national flower of India. Lotus was adopted as national flower on 26 January 1950. Lotus is an important symbol in Indian culture and is sacred to Hindus. It represents spiritually enlightenment, beauty, fertility, purity, prosperity and eternity. Thank you. Hi, I am a national bird. My name is Peacock. Peacock was named as the national bird of India in 1963 because it is one auspicious bird that embodies our country, family and has a long history of religious, legendary and significant in Indian culture. Thank you. I am a national animal. I am a tiger. Tiger was picked as the national animal of India because of its elegance, strength, agility and colossal power. On 1st April 1973, government launched a project in order to save tigers. Thank you. So I am a national animal. Good afternoon to all. I am a national tree. My name is banyan tree. This banyan tree is considered to be the national tree in India. It is also called Ashwin Vriksha. It was adopted as the national tree of India in 1950. Thank you. Good afternoon, everybody. I am a national game. My name is hockey. Hockey is the national game of India. Hockey, when declared as the national game, was very popular. The game has been a golden era during 1928 to 1950, when India won 6 consecutive gold medals on the Olympics. So I am a national game. Thank you. Good afternoon to all. I am a national
fruit. My name is mango. Mango is the national fruit of India and it is one of the most favorite fruit. It was adopted as India's national fruit in 1950. Thank you. Good afternoon to all. I am a national river. My name is Ganga. Ganga rivers of Ganges was declared as the national river of India on November 4, 2008 by the Indian Prime Minister Manmohan Singh. Since then has been a part of national symbols of India. So I am a national river. Thank you. I am an emblem, symbol of Indian government. The state emblem is an adaptation of the lion, capital Asoka at Saranath. In the original, they are four lions mounted back to back on a circular abacus, which itself on a bell-shaped lotus. The government of India adopted the emblem on January 26, 1950, the day India became a republic. My name is Rupees. I am Indian currency. Indian rupee is the official currency of the Republic of India. The flow of this currency is controlled by the Reserve Bank of India. The symbol of Indian rupee is derived from the Devanagari consonant Ra. Udayakumar Dharmalingam is an Indian academic and designer noted for his design of the Indian rupee signed in 2010. Thank you. I am a national anthem. You know that song Jana Gana Mana, composed by originally by Rabindranath Tagore, was adopted in its Hindi version as our national anthem by the Constitutional Assembly of 24 January 1950. So I am national anthem. Thank you. Hi everyone, I am a national flag. In India, the term tricolor refers to the Indian national flag. The national flag of India is the Arizona tricolor of deep saffron at the top, white in the middle, and dark green at the bottom in equal proportion. It was designed by Bengali Vengaya in 1921 and adopted on 22 July 1947. Now, the Kudavoli election was over. Let us call one side to select our leader. Finally, we selected the village council member is Darshan. Congratulations. Election in modern days, all the candidates are here and canvassing the vote to student. மாணவர் முன்னேற்ற கட்சி சார்பாக வாக்கு சேகரிக்க மாணவன் கலைரேஷ்மன் வருகிறார். ஒன்னு ரெண்டு மூணு நான் பாட போறேன் சாங்க. நம்ம கட்சி தாங்க டானு. போடுங்கம்மா ஓட்டு. என் கட்சி சின்னத்தை பார்த்து. என் கட்சி சின்னம் இந்த அன்னைக்கு பஸ். என் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னா கரஸ்பாண்ட் சார்ட்ட நான் கேட்டு உங்க எல்லாத்தையும் டூர் ஓட்டு போவேன். போடுங்கம்மா ஓட்டு என் பஸ் சின்னத்தை பார்த்து. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மாணவர் ஆற்றல் கட்சி சார்பாக வாக்கு சேகரிக்க மாணவன் பூஷன் வருகிறார். தட்டு தட்டு கையை தட்டு, பட்டு பட்டு காஞ்சி பட்டு. எங்க கட்சியை பார்த்து உங்க ஓட்டை தட்டு. எங்க கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமே எழுத தேவையில்ல. ஏன் சின்னம் பென்சில் சின்னம். மாணவர் கட்சி சார்பாக வாக்கு சேகரிக்க மாணவன் நித்தேஷ் வருகிறார். நம் தோழர் வாழ்க, நம் தோழர் வாழ்க, நம் தோழர் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். சிவாஜினா ஆக்ட், சச்சினா பேட், மலைக்கோட்டைனா ஹைட், நம்ம கட்சி தானே வெயிட்.
நமது சின்னம் வாட்டர் பாட்டில். எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் எனர்ஜி ஃப்ரீயா தரப்படும். அனைவருக்கும் நன்றி. போடுங்கம்மா ஓட்டு வாட்டர் பாட்டில் சின்னத்தை பார்த்து. நன்றி நன்றி. மாணவர் பாராளுமன்ற கட்சி சார்பாக வாக்கு சேகரிக்க மாணவி ஸ்ரீனிஷா வருகிறார். நம் சங்கத்தை வாழ்க, நம் சங்கத்தை வாழ்க. காஞ்சினா பட்டு, திருப்பதினா லட்டு, திண்டுக்கல்னா பூட்டு, பணம்னா துட்டு, எலெக்ஷன்லாம் ஓட்டு. போடுங்கம்மா ஓட்டு நம்ம புக்கு சின்னத்தை பார்த்து. நம்ம சின்ன புக்கு, நம்ம சின்னத்துக்கு ஓட்டு போட்டீங்க ஸ்கூலுக்கு